ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது என்றும் நிலவட்டுமாக. இன்றைக்கி எக்ஸசைஸ் 1.1ல் ஃபிஃப்த்து சம் பார்க்க போகிறோம். கொஷின் என்ன அப்படின்னா, கிவன் கொடுத்து ஏபிசிடி நாலு செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் செக் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கொடுத்துருக்கதை எழுதிக்கோங்க. கிவன் தட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ 1 2 3. அடுத்து பியோட வேல்யூ 2 3 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் சியோட வேல்யூ வந்து 3,4 கொடுத்துருக்காங்க. அண்ட் டியோட வேல்யூ வந்து 1,3,5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் சியும் பி இன்டர்செக்ஷன் டிக்கும் கிராஸ் எடுத்துகிட்டு, அதே மாதிரி ஏ கிராஸ் பி சி கிராஸ் டி இன்டர்செக்ஷன் இது ரெண்டும் ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவலான்னு பார்ப்போம். ஈக்குவல்னா ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் கிராஸ் போடணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ எழுதுங்க 1 2 3. இன்டர்செக்ஷன் சி எழுதுங்க 3,4. இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லியிருக்கோம், எது காமனாக இருக்கோ அதுதான் வந்து இன்டர்செக்ஷன். ஓகேவா? ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கட்டும். ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து 3 தான். ஓகேவா? அடுத்து என்னது, பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிக்கணும். பி இன்டர்செக்ஷன் டி, பியோட வேல்யூ வந்து 2,3,5. இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1 3 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுலையும் எது காமனாக இருக்குன்னு பார்ப்போமா? ரெண்டில் எது காமனாக இருக்குது, 3யும் 5ம் காமனாக இருக்குது. ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் ஆன்சர் என்னென்னா 3,5. ஸோ இப்போ கொஷின் என்ன இருக்குது, ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் போட சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையும் கிராஸ் ப்ராடக்ட் போடலாம். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு, ஸோ 3 கிராஸ் 3,5. ஓகேவா? ஸோ கிராஸ் ப்ராடக்ட் போடுங்க. கிராஸ் ப்ராடக்ட்னா 3யோடையும் 5ஓடையும் எழுதணும். ஸோ எழுதிடலாமா? ஸோ 3,3 அண்ட் 3,5. ஓகேவா? ஸோ ஒரு சைடை கண்டுபிடிச்சாச்சு, அதாவது இந்த சைடை கண்டுபிடிச்சிச்சு. ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் நேம் வந்து ஈக்குவேஷன் 1 கொடுத்துட்டேன். அண்ட் செகண்ட் என்ன கேட்டிருக்கான், ஏ கிராஸ் பி சி கிராஸ் டி. ஸோ அதை ரெண்டையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி என்னது நமக்கு, ஏ வந்து 1 2 3. ஏ என்ன பி என்னன்னு எழுதுனீங்கன்னா தப்பு விட மாட்டீங்க. இல்லை டேரெக்டாகவே நான் போடுறேன் அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ அதனால் எழுதுங்க. ஸோ 1 2 3 5ஓட கனெக்ட் பண்ணி எழுதணும். ஸோ 1,2 அண்ட் 1,3 அண்ட் 1,5. ஓகேவா? 1 இதோட கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 2 கனெக்ட் பண்ணி எழுதுங்க. 2,2 அண்ட் 2,3 அண்ட் 2,5. அடுத்து 3,2 3,3 அண்ட் 3,5. ஓகேவா? ஸோ இதை எழுதியாச்சு. அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பிக்கு அப்புறம் வந்து சி கிராஸ் டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சி கிராஸ் டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சி கிராஸ் டி, சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3,4 கொடுத்துருக்காங்க. கிராஸ் டியோட வேல்யூ வந்து 1 3 அண்ட் 5. ஸோ இதோட எழுதிக்கலாம். ஸோ 3,1 அண்ட் 3,3 அண்ட் 3,5. ஓகேவா? அடுத்து 4,1 அண்ட் 4,3 அண்ட் 4,5. ஸோ வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ கண்டுபிடிச்சோம்ல ஏ கிராஸ் பி அண்ட் சி கிராஸ் டி ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்செக்ஷனாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஓகேவா? ஸோ இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம், ரெண்டுலேயும் காமன் டேர்ம். ஸோ இதுலேயும் காமன் டேர்ம்ஸை பாருங்கள். இங்கே 3,1 இருக்குது, இங்கே 3,1 இருக்கா, இல்லை 1,3 தான் இருக்குது. 1,3யும் 3,1ம் ஈக்குவல் கிடையாது. ஸோ நாட் ஈக்குவல். அதே மாதிரி 3,3 இருக்குது, இங்கே 3,3 இருக்கா, இருக்குது. இதுவும் காமன். ஸோ 3,3 எழுதிக்கலாம். ஓகேவா? 3,5 இருக்குது, இங்கேயும் 3,5 இருக்குது. ஸோ 3,5 வந்து எழுதிக்கலாம். அடுத்து வந்து 4,1, இங்கே 4 டேர்மில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி 4 டேர்மாக தான் இருக்குது, இதுலேயும் 4 டேர்மில் எதுவுமே இல்லை. அப்போ இந்த ரெண்டு மட்டும்தான் காமன். ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சது ஈக்குவேஷன் 1ன்னு நேம் கொடுத்துருக்கோம். இது ஈக்குவேஷன் 2. ஸோ ஃப்ரம் 1 and 1 பாருங்கள் என்ன வந்திருக்கு, 3 3 அண்ட் 3 5 வந்திருக்கு. அதே மாதிரியே 2வும் 3 3 3 5. அப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலாக தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஃப்ரம் 1 and 2 என்ன கிடச்சிருக்கு, வி கெட் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஓகேவா? இஸ் ட்ரூ தான். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டும் ஈக்குவல்னால ட்ரூன்னு போட்டு ஆன்சர் முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 6th சம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவன் உங்கள் கல்வி ஞானத்தை மென்மேலும் அதிகப்படுத்தட்டும்.